Welcome. Once again, hi மக்களே, welcome to JRN, Naveen Vlogs. இன்னைக்கு கார் சிமுலேட்டர் விளாட போகிறோம். ஆஃபீஸ் ஓப்பன் நேரம் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டு கார்லாம் டீலில் போட்டு சேல்ஸில் போட்டு அந்த ஒரு கார் மட்டும் தவிர சரியும் சேல்ஸில் போட்டுட்டு அடுத்த வேலை தான். ஓகே, The ₹1 store is live. கஸ்டமர் ஐயோ இந்த சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்குது. இந்த இங்கே ஒரு அக்கா கார் பயங்கர டேமேஜில் இருக்குது. அங்கிட்ட ஒருத்தர் நிற்கிறப்ப இதுதான் ஒரு கார். வாவ், பரவாயில்ல. இந்த ஒரு கார் மட்டும் ஒரு கார் நல்லா இருக்கும். சான்ஸிங் மாதிரி இருக்காரு. ஃபுல் ப்ரைஸ் பண்ணிட்டார். இந்த இன்னைக்கு சேல்ஸ் முடிஞ்சு இதோட ப்ராஃபிட். இப்போ ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு போய் கார் வாங்கிட்டு வந்துடலாம். பஸ் ஸ்டாப் போகலாம். நெய்பர்ஹுட்ஸ்க்கு போகிறோம். வந்தோன்னே ஒரு புது கார் சூப்பராக இருக்கும். அக்காட்ட அக்காவா நான் அந்தரில் வாங்கிட்டோம். சூப்பர் வாங்கிடுவோம். இந்த காரை எடுத்துருக்காங்க. The ₹1 store is live. விளம்பரமாக போட்டு தள்ளுறாங்க அமேசானில். இந்த இது ஓகே, நல்லா தான் இருக்குது. இந்த ஒரு 50% இதை கொடுத்துட்டு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணால் அப்போ வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம கடை பேர் பார்த்திங்கன்னா நவீன் டீலர்ஷிப். மறக்காமல் வந்து கார் வேணா வாங்கிட்டு போயிருங்க எல்லாரும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் வரும் கார்ஸ். மணி அக்கா வந்துட்டாங்க. எவ்வளோ ப்ரைஸ் போயிட்டு அடுத்த காரை போய் வாங்கிட்டு இப்போ வந்து நமக்கு இன்னும் 40 இது தேவை. ஸோ மேப்பில் இப்படி போட்டால் போயிடலாம். கார் மார்க்கெட் போயிட்டுருக்கோம். இங்கே நிறையா கார்ஸ் இருக்கும். ஸ்பின்னிங் வீல் அதனால டைம் ஆகுது. வெற்றிகரமாக கார் மார்க்கெட் வந்தாச்சு. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பயங்கரமாக ஒரு கார் நிற்குது.
டோ ஓஸ்டிகா 4th லெவல் போனால் தான் வாங்க முடியும். வேறு என்ன கார் நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கு. இதுவும் 4th லெவல். இது நல்லா இல்லை. இது வேணாம். அங்கே இருக்க அந்த காரை வாங்கிப்போம். BMW. ஒன்று கம்மி ரேட்டில் 14,000. ஓகே, இதை எடுத்துருக்கோம். அந்த டாஸ்க்கு ட்ரை பண்ணி சரி டேமேஜே இல்லை. இது நல்லா இருக்கு. இந்த கார் சேல் பண்ணிட்டு ஒரு சேல் பண்ணால் என்னோட இது முடிஞ்சிடும். ஆனால் கார் டீடைல்ஸ் பார்க்கல. காரு ஆனால் கச்சிதமாக இருக்குது. அடுத்த ஆக்சுவலாக அதில் ஒரு செகண்டுக்கும் ஒரு ஆடு ஷிட். இப்போ வந்து நம்ம 18,000 வச்சுக்கலாம். 18,000 கரெக்டாக இருக்கும். இந்த வந்து இப்போ ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணணும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ யாரும் வாங்கவில்லை. இப்போ போயிட்டு இதை நம்ம ஆன்லைனில் அப்லோட் பண்ண போகிறோம். ஆன்லைன்லேயும் கார் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் போல. இப்போ தான் தெரியும். யாரும் கஷ்டமாக இருக்கலாம். இதனால் நம்ம காரை ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து அதுக்கு 18,000 16,000. ஓ ஷிட், கார் ப்ரைஸே 18,000. இது கொஞ்சம் பார்கிங் பண்ணிக்குவோம். ஒரு ஆடு, அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியாக ஆடை பார்த்து பார்க்கிங் வாங்கியாச்சு. ஸோ இப்போ வந்து இதை 18 கிட்ட கொண்டுட்டு போனோம். அவர் வாங்க மாட்டேங்கிறாரு. 17. ஓகே, 27 ஒரு 3,000 நம்ம இதில் பிளான் பண்ணோம். ஓகே, ஆன்லைன் மார்க்கெட்டிங் A to Z எல்லா காருமே இருக்குது. இது நல்லா இருக்குது. இன்னும் காமிக்குது. அங்கே போய் மீட்டிங் அட்டன் பண்ணணும். ரொம்ப தூரம் இருக்குது. பஸ்ஸை பிடிச்சிருக்கேன். அந்த சுகர் தான் நம்ம பேசின டீலர். காரு என்ன வித்தியாசம், மினி கூப்பர் நல்லா இருக்குது. கார் பார்த்தாலே தெரியுது, அழுக்காக இருக்குது பயங்கரமாக. கார் டீட்டெயில்ஸ் 30 மட்டும்தான் பயங்கரமாக இருக்குது. நோ டேமேஜஸ். இப்போ ஒரு ஆடு. ஓகே, ஆட் முடிஞ்சு. இந்த காரில் இப்போ வந்து அவங்க ட்ரை பண்ணுறோம். இந்த அதுக்கு பக்கத்துலேயே வீடு. இதுதான் நம்ம வீடு. வீடை காமிச்சிடும். அப்படி தரமாக இருக்கா? இந்த ஒர்க் பண்ணுற இது 4 மணி ஆச்சு. இந்த காருக்கு வேலையே இல்லை. கழுவ வந்து போகும். எப்படி கழுவுற இந்த காரை சேல்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வாங்கினது 60,000. வந்து ஒரு 18,000 போகும். ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம்.
இதெல்லாம் நல்லா இருக்கா. ஆனால் இந்த காயின் எப்படி வாங்குறதுன்னு தெரில. மேலே இருக்க காயின் ஆல் அவைலபிள் கார்ஸ். ஓகே, சூப்பர் கார்ஸ் இருக்குங்களா. காயின் இந்த இருக்குது. எப்படி இது ஃப்ரீயாக கோல்ட் காயின்ஸ் மாதிரி கூட. இம்போர்ட்டட் கார்ஸு, எக்ஸ்போர்ட்டட் கார்ஸு. இதில் நம்மளும் கார். ஆமாம், இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட். இதை டேக் ஃபோட்டோ எடுத்து நம்மளும் அப்லோட் பண்ணுவோம். ஒரு 4-5 ஃபோட்டோ தேவைப்படுது. ஸோ இங்கே இங்கே ஃபோட்டோ கரெக்டாக அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இதோட ப்ரைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு காசை போட்டு விடுவோம். வெற்றிகரமாக போட்டாச்சு. வந்து ஐயோ, இப்போ தான் போட்டோம். கரெக்டாக ஒருத்தர் அனுப்பிச்சுட்ருவோம். இல்லை, 2 பேர் வராங்க. இவர் வந்து எதை பார்த்து வராருன்னே தெரியல. ஒரு ஆன்லைன் கஸ்டமர் வர டீல் பண்ணுவாங்க. இந்த இவர் எங்கே போகிறாரு, எங்கே குழம்பலாம். ஓகே, இந்த லாஸ்ட் 2 மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாரு. இந்த அவர் வந்து அவர் தானே ஸ்போர்ட்ஸில் வந்துருச்சு. நீ வந்து நம்ம பெரிய பெரிய கார்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எஸ்யூவி பெரிய ஆன்லைன்லேயே பார்ப்போம். ஆன்லைனில் பார்த்தா காயின் வேணும். சோல்ட் அவுட் இந்த இருக்குது. 6th லெவல் போனால் நம்ம இது ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கிடலாம். மணி 5 மணி ஆயிடுச்சு. ஓடியே போயிடலாம். இங்கே பாருங்கள், இது எங்கிட்ட போனால் நெய்பர்ஹுட்ஸ் வரும். இங்கிட்ட வந்து கார் மார்க்கெட், இங்கே கார் டீலர்ஷிப். அங்கே தூரத்தில் வந்து தெரியுது. அங்கே போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கார்ஸ் நிறையா இருக்காது. இதை மட்டும் சொன்ன கார் எங்கே இருக்குது, இங்கே திரும்ப இடம் இருக்குது. அந்த இதுக்கெல்லாம் போவோம். இங்கே பிரிட்டிஷ் கார், அமெரிக்கன் கார் அண்ட் ஜெர்மன் கார்ஸ்லாம் இருக்குது நிறையா. ஸோ இந்த கார் இதெல்லாம் அமெரிக்கன் கார்ஸ். இங்கே என்ன இருக்குது, டெஸ்லா இருக்குது, இது பென்ட்லி, இது வந்து டாஸ். அண்ட் இது பிரிட்டிஷ் கார்ஸில் ஃபஸ்ட்டு ஜாக்வார் அண்ட் இது பென்ட்லி அண்ட் ரோல்ஸ் ராய்ஸ். இந்த தான் வாங்கினது. ப்ரைஸ் பார்ப்போம். 2,70,000 ப்ரைஸ். இது ஜெர்மன் கார்ஸ், BMW, பென்ஸ், ஆடி. ஓகே, இந்த கேட்டகரி. ஓகே, 195 வருது. அண்ட் நம்மள்கிட்ட இருக்க காசு பார்த்தீங்கன்னா 3. ஓகே, ஆட் வரப்போது. பாய். ஐயோ, நான் இவ்வளோ நேரம் வீடியோவே ஆன் பண்ணல. இப்போ தான் ஆக்சுவலாக ஆன் பண்ணுறேன். அண்டு எங்கே ஹோமுக்கான ஹோமுக்கு போனால் இங்கே எதுவுமே நகர மாட்டேது. ஓகே, நம்ம ரொம்ப செலவு பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட நான் எவ்வளோ ஒரு 120, 120, 122, 240 ருபீஸ் செலவு பண்ணி ஹோமுக்கு போகிறேன். ஃபஸ்ட்டே ஒழுங்காக பார்த்துருந்தா போய்க்கணும். வீட்டு பக்கத்தில் என்ன ஒரு கோயில். ஐயா ஆடு. இப்போ போய் வீட்டில் போய் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுதான் இன்றைக்கி கோ டு ஸ்லீப். இன்றைக்கி ப்ராஃபிட் பயங்கரமாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு. ஐயோ, ஓகே, கரெக்டாக நம்ம டீலர்ஷிப். ஆக்சுவலாக நேற்று பார்த்தோன்னா 30,000 இருந்துச்சு நம்மகிட்ட. அப்புறம் திடீர்னு பார்த்தா இவ்வளோ ஆயிடுச்சு. எதுவும் கேட்காதீங்க, ஏன்னா நைட்டு ரொம்ப அலட்சல் ஆகிடுச்சு. ஆஃபீஸை திறந்துட்டு போய் ஆன்லைன் ட்ரேடிங்
இருக்கிறதுல கம்மியான காசில் ஃபஸ்ட்டாக இருக்குது. இது 40,000 அண்ட் 23,000 ஆடி இருக்குது. ஸோ இதை நம்ம வாங்க போகிறோம். நல்லா இருக்கு. அந்த டீலர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி அங்கே இருக்கார். ஸோ தெரியுமா என்னன்னு தெரியல. ஓகே, நம்ம அங்கே போகலாம். ஈஸியான ஒரு வழி. வந்துட்டு சொந்தக்குள்ளே போய் இன்றைக்கி டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எஸ்யூவி வாங்கி பை பண்ணணும், 2 வின்டேஜ் மசில் கார்ஸ் வாங்கணும், 2 ஸ்விடன் ஹேட் கார் வாங்கணும், கார் ரிப்பேர் ஷாப்பில் கொடுக்கணும், கார் அபவ் மார்க்கெட் ப்ரைஸில் விற்கணும். ஆக்சுவலாக அந்த டாஸ்க்கெலாம் முடிச்சா நமக்கு நிறையா இது. இந்த கேம் உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஓகே, உங்களுக்கு இந்த கேம் வேணும்னா கமெண்ட்லாம் பண்ணுங்கன்னா நானே கேமோட லிங்க் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ அதுதான் டீலர். இவர்கிட்ட பேசிட்டு ஆரம்பிக்கலாம். எஸ் நம்பர் 23. ஓகே, கரெக்டாக இருக்குது. வாங்கியாச்சு. ஓகே, ஃபஸ்ட் டாஸ்க்கான ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில் கார் வாங்கிக்கணும். அண்ட் இதை ட்ரை பண்ணிவிட்டு காரு கச்சிதமாக இருக்குது. ஓகே, இதை ட்ரை பண்ணிட்டு பெட்ரோல் எல்லாமே கரெக்டாக இருக்கும் இந்த காரில். போகணும்னு வச்சுட்டு போயிட்டு இங்கே இருக்க டீலர்ஷிப்பில் வந்துட்டு இந்த கார் அப்படியே பார்த்துட்டு ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில் போட்டு வேண்டியதான். ஸோ நமக்கு 2 தான் இருக்குது. ஸோ இதை மட்டும் போட்டுட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. வந்து காரை நேராக வச்சு போட்டோம். சைடில் அடுத்து இந்த சைடு, அடுத்து பின்னாடி 4 போட்டோ போதும். 4 3 ஓகே, கார் சேல்ஸில் இருக்குது. சேல்ஸ் இல்லையா? நம்ம காரை காணோம். ஆக்சுவலாக அந்த கேம் சூப்பராக இருக்குது. ஆனால் அதில் பயங்கரமாக ஆடு வருது. அது ஒரே ஒரு ப்ராப்ளம். இந்த காரை நம்ம வந்து இப்போ சேல்ஸில் போட்டு வேண்டியதான். ஓகே, 50% நம்மளுக்கு 4,000 ப்ராஃபிட். அங்கே எப்படி வரக்கூடாது. ஒரு சர்வீஸ் அவனுக்கு ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்தோம். ஆனால் மறுபடியும் போட்டுது. ஃபோட்டோ 4 ஃபோட்டோ இன்னும் எடுத்துகிறோம். இப்படி ஒன்று இங்கே வச்சுக்கலாம். ஓகே, அதான் 6 ஃபோட்டோ. இது நல்லா இருக்கும். ஓகே, அப்லோட் பண்ணி இதை வந்து 30% வச்சுட்டு செல் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான். நம்ம காயின் முடிஞ்சு நீ வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு டீலர் இது யாருன்னு தெரியலையே. எல்லாம் ஆன்லைனில் வராங்க. ஒவ்வொரு ஆன்லைன் கஸ்டமர் தான். சும்மா கடவுள் எவ்வளோ பேசுகிறாங்கன்னு பார்த்துட்டு 29 பேசுகிறோம். அவங்க அது கொஞ்சம் இது. ஓகே, ஒரு நிமிஷம் மக்கள் வெயிட் பண்ண சொல்லலாம்னு பார்த்தா வர மாட்டேங்குது. 12 கேட்டு பார்ப்போம். 20 1 ஃபுல் இதுக்கு வாங்கிட்டாச்சு. அக்கா வாங்கிட்டாச்சு. இந்த இது மறுபடியும் கார் வாங்கணும். ஆனால் இப்போ வந்து நம்மளால் நடந்து தான் போகணும். வேறு வழி இல்லை. காரை வாங்க
ரெண்டு ஆப்ஷன், நைபர் வச்சுட்டு போகலாமா டீலர்ஷிப் இங்கே போகலாம். இங்கே இங்கே வந்துட்டு நிறையா கார் இருக்கும், ஆனால் காணாப்போ இருக்கு. ஓகே, இங்கே என்ட்ரன்ஸில் ஒரு பச்சை கலரில் பட்டா சைஸில் ஒரு கார் இருக்குது, அதை வாங்கிக்கலாம். இதுதான் எஸ். இது எவ்வளோ ரேட்டு? 76,000. ஸோ ஆடு இப்போ எனக்கு பயங்கரமாக ரேட் சொல்கிறாரு. ஸோ பக்கத்தில் வேறு ஏதாவது அந்த வேன் சூப்பராக இருக்குது. வேன் ரொம்ப அழுக்காக இருக்குது. 61,000. ஆனால் காசு இல்லை. ஸோ பக்கத்தில் இந்த இனோவா பரவாயில்ல, கம்மியாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு டவுட்டாக இருக்குது வேன் மேலே. வாங்கியாச்சு. அடுத்து இங்கே 2 கார் இருக்குது. இதை பார்த்தாலே இந்த கார் கொஞ்சம் அடி வாங்கியிருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த ரேட்டு கேட்பாங்க, எப்படியும் அதிகமான ரேட்டில் தான் இருக்கும். 81,000. இங்கே நிற்க இந்த காரை இல்லை. சரி, இந்த கார் இதுவும் 50,000 மேலே தான் வரும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, 27. நம்மளுக்கு வந்து 400 இந்த லாஸ்ட்டு கார் அதுவும் பழைய காராக இருக்குது. இதுவே 27,000. வேறு டப்பா காராக இருக்குது, அங்கே இருக்குது. யார் சாமி பயங்கரமாக இருக்காங்க. சூப்பர். இந்த மறுபடியும் எங்கிட்ட ஒரு கார் இருக்குது. இதையும் கம்மியாக விட்டா நல்லா இருக்கும். 15,000 தான். ஆனால் நம்மள்ட்ட காசு இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் இந்த 2 காரில் ஒன்று வந்து என்ன அப்படியே ஹேங் ஆகுது. ஓகே இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டீட்டெயில்ஸை பார்த்துட்டு இந்த காரை வாங்கினது ஒன்று தான் வாங்காதுங்க. ஸோ இந்த காரை விற்றுட்டு அந்த காரை வந்து நம்ம பர்சனல் யூஸ்க்காக வச்சுக்க போகிறோம். ஐயோ, நம்ம கார் எடுத்துகிட்டு போய் கிளம்பியாச்சு. போய் இதை விற்றுட்டு பயங்கர ஸ்பீடாக போகுது. இருக்கிறதுல நம்ம வாங்கினாலே பெரிய கார் இருக்கும். ஸோ அதை இங்கே நான் பார்த்துட்டு சேல்ஸில் போட்டு போகிறோம். சூப்பராக இருக்குது. இப்போ வந்துடுவாங்க டக்குன்னு. யாரையும் காணும். ஹிட்தான் பார்த்தியா அவங்க. ஸோ நமக்கு அடுத்த காரை எடுத்துகிட்டு வந்துடுவோம். நான் பார்த்துட்டே போவோம். ஆஃபீஸ் திறந்தானே இருக்கு, யாரும் வரல. போயிட்டு நம்ம அந்த காரை எடுத்துகிட்டு அந்த கார் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பர்சனல் யூஸ்க்காக வச்சுக்கலான்னு இருக்கோம். தெரிஞ்சு யாரும் மார்க்கெட்டுக்கு போன மாதிரியே இருக்குது. அதுக்குள்ள எவ்வளோ கார் வந்துருக்கு. இதெல்லாம் ஒன் டைம் தான் இருக்குது, ஒரு வாட்டி இருக்குது. அது இந்த கார் டீட்டெயில்ஸு முன்னாடி பேனட்டும் இது மட்டும் அதில் இருக்குது. இதை ட்ரை பண்ணிட்டு போகலாம். பெட்ரோல் கொஞ்சம் எங்கே இருக்குன்னு அதை தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கார் எடுத்துகிட்டு பெட்ரோல் பங்க்கு போகணும். இது என்ன இடம்னு பார்த்தோம்னா கார் ஆக்ஷன் ரேசிங். ஓகே, இது வந்து ரேஸ் நடக்கிற இடம் போல். ரேஸ் கார்ஸ் இருக்குமா என்ன என்னன்னு தெரியல கரெக்டாக.
ஐயோ ஆடு. ஸோ அந்த கேம் சூப்பராக இருக்குது, நீங்கள் ஏற்றி பாருங்கள், கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. இந்த கேமோட நேம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே நார்மலாக ஆண்ட்ராய்ட் ஃபோனில் விளாடலாம். கார் டீலர்ஷிப்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் இந்த ஃபோட்டோ என்ன போட்டுறேன்னு பார்த்துருங்க. அந்த பசங்க லவ்லி கார்ஸா ஒரு 31 தான் கேட்குறாரு, நம்ம வாங்கினது 30. ஸோ ஓகே 36,000 வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்ச இந்த காரையும் வித்துடலான்னு இருக்கேன். ஆமாம் எதுக்குது ஓகே. இந்த காரையும் எடுத்துகிட்டு அடுத்து வந்து அவன் அடுத்த காரை வாங்கினான். அப்போ போய் சரி கஷ்டம் யாராவது பக்கம் வந்துடுறாங்க, இங்கேருந்து நம்ம ஓடி வரதுக்குள்ள அவங்க வந்து போயிடுவாங்க. ஸோ கைஸ் நம்ம சேனலில் அடுத்தடுத்து காமெடியான கண்டென்ட்ஸ் போடலான் இருக்கோம். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கேமிங் கண்டென்ட்ஸ் வேணும்னா அதுக்கு தனி சேனலாக க்ரியேட் பண்ணி கேமிங் கண்டென்ட்ஸ் மட்டும் போடலாம். இந்த கார் நல்லா இருக்குப்பா. இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது, பயங்கரமாக இருக்குது இந்த காரு. எப்போவும் லட்சக்கணக்கில் இருக்கும். இது காரும் ரெட் கலரில் இருக்குது, இவரும் ரெட் கலரில் இருக்காரு. 79,000 அவ்வளோ காசு இல்லைப்பா. அண்ட் இங்கே அதே இனோவா இருக்குது. இந்த இனோவா எவ்வளோன்னு கேட்குறேன். இவர் அவர் தான் வாங்கிட்டு போனோம் அதே ஆள். 28,000 கொடுக்குறாரு. வாங்குவோமா வேணாமா? வாங்க. இந்த அடுத்த காராக நம்ம வாங்க போகிறது ஆடை போட்டு இந்த இதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணாலும் எத்தனை ஆடு வருது. இந்த 8,000 இருக்குது. 8,000க்கு ஏதாவது ஒரு நல்ல கார் காட்ட கார் வரும்னு தோணும். எனக்கு 11,000 பரவாயில்ல, நல்லா ப்ரைஸ். இதெல்லாம் ரேட் அதிகமாக இருக்கும். இதுக்கு 15,000 அவன் பார்கிங் பண்ணாங்களாக்கா. அதில் பார்கிங்க்கு இது காசு கட்டணுமா? ஸோ நான் இளம பல்கலைக்கு அந்த கார் வாங்கியிருக்கேன். இவர் ரொம்ப தான் இருக்கார் அந்த ஆள். 4,000 இவர் ரொம்ப நல்லவராக இருக்கார். ஓகே அடுத்து ஐயோ கஸ்டமர் வந்தார். இந்த காரை எடுத்துருவோம். சாங் சூப்பராக வச்சேன். ஆப்போசிட்டாக காரு இடிச்சுறாங்க. கடை 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 நம்ம காரு வாங்கி வந்திருக்காரு ஒருத்தர். ஸோ மற்ற போய் பேசிட்டு ஆக்சுவலாக இது 30 இருந்தால் நமக்கு 2,000 ப்ராஃபிட். சாரி 200 தான் ப்ராஃபிட். இந்த காரை இது வந்து சேல்ஸில் போட்டாச்சு. போய் அந்த காரை எடுத்துகிட்டு வாங்கப்பா. ஸோ அந்த கேம் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வைக்கலான்லாம். அந்த இதில் பயங்கரமாக ஆடாக வருது. அது ஒரே ஒரு ப்ராப்ளம். அது ஒரே ஒரு ப்ராப்ளம். கொஞ்சம் எனக்கு டாஸ்க்கு 2 தான் இருக்கணும். சொல்லி வாங்கணும், சொல்லி முடிக்கலாதுக்குலாம் அதே கஸ்டமர். ஆக்சுவலாக கஸ்டமர் கன் மாதிரி கவனிக்கணும், இல்லைனா அவங்க கார் வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இங்கே ஏன்னா அவர் மேலே கோல்டு கலரில் லைட் இருக்குது. விஐபி கஸ்டமர் வரு. ஸோ வர கொஞ்சம் பார்த்து தான் டீல் பண்ணேன். டீல் வித் கிளைண்ட். பரவாயில்ல 33K வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு அவர். ஸோ செட் பண்ணிடுங்க. பயங்கரமான ஆஃபர். இன்னும் ஒரு
5000 சாரி 50 பாயிண்ட்ஸ் வந்தால் நம்மளுக்கு வந்து லெவல் 5 வந்து இதுவாகிடும். லெவல் 5 லெவல் 6 வந்து நம்ம பெரிய பெரிய கார்ஸ் வாங்கிக்கலாம். ஐ மீன் இந்த பேர் என்ன, ஸ்போர்ட்ஸ் கார்ஸ் இந்த இருக்குது. இந்த கார் இது இங்கே நல்லாயிருக்கும். இந்த கார் 40,000 ரொம்ப ஓவராக இருக்கும். இது 76,000. இதுவுமே ரொம்ப ஓவர். இப்பெல்லாம் இருந்தால் எப்படி காரை விற்கிறது? ஓகே, இந்த கார் நல்லா இருக்கு. ஓகே 10,000 கொடுத்தாரு கார். ஓகே அந்த இவர்கிட்ட வாங்கிட்டு அடுத்து ஒரு 4-5 காரை வாங்கி போட்டால் தான் இது கரெக்டாக இருக்கும். நம்ம அண்ணா தான் இருக்கார். ஆனால் ஒரு 2,000 3,000 2 3 இவர்கிட்ட பார்க்கிங் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால தான் இன்னும் எங்களை மாதிரி இந்த கார் டீலர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இவர் 82 கேட்குறாரு. இந்த காருக்கு 82. ஓகே அங்கேயே ஒரு கார் இருக்குது, அதை போய் கேட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக இங்கே இருக்க இந்த 26,000 இங்கே செலவு பண்ணணும், இல்லைனா தூக்கம் வராது. கரெக்டாக 26. ஆனால் கொஞ்சம் பார்க்கிங் பண்ணி குறைச்சிடலாம்னு நினைக்கிறேன். சரி ஆடு பார்த்தா தான் இதுக்கும் பாருங்க. ஆல்ரெடி 38 நிமிஷம் சாரி 32 நிறைய வீடியோ பார்த்து எப்படியோ பார்க்கிங் வாங்கியாச்சு. ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணால் போதும் நமக்கு. பரவாயில்லப்பா. இப்போ வந்து 4 கார் வாங்கியாச்சு. ஸோ ரொம்ப நேரமாக இங்கே நிற்கிறேன் இந்த ஒரு காருக்கு. இந்த வேணும் இந்த கார் எடுத்துருக்கோம். இதுக்கு அவ்வளோவா எந்த காருமே இதுவாக இருக்காது. அக்கௌண்ட்டில் எப்படி ஆயிரம் கடை எடுத்துக்கிட்டு போகிறோம். 1000 ரூபாய்க்கு சேல் ஆகணும். கார் மார்க்கெட்டு போயிட்டு பஸ்ஸில் போய் மறுபடி கார் எடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இந்த காரை தூக்கி டோவில் போட்டு போயிடணும். அடுத்து இந்த காரையும் இது டோவில் போட்டோம். இது போயிடுச்சு. இந்த காரையும் போட்டு வச்சு லாஸ்ட் காரை நம்ம காரை ஓட்டிகிட்டு போகிறோம். டீலர்ஷிப்பில் 4 கார் இருக்குது. காசு பார்த்தீங்கன்னா 71 இருக்குது. ஒரு 2 ஸ்லாட் காரியாக எனக்கு என்ன காரணம் பார்த்துட்டு இங்கே இருக்கிறதுக்கு இந்த காரையும் சேல்ஸ் டேமேஜுன்னு காமிக்குது. இப்போ பயங்கர டேமேஜில் இருக்குது இந்த காரு. தேவையில்லாமல் இதை பிடிச்சி வாங்கிட்டு வந்தோம். காசே இல்லை நம்மள்ட்ட எங்கே ப்ரிப்பேர் பண்ணுறது. பயங்கர ஹேண்ட்
செகண்ட். ஓகே, ப்ரீமியம் கஸ்டமர் வர போகிறாங்க. ஸோ அவர் எந்த காருக்கு வராதுன்னு தெரியல. ஸோ அது வரைக்கும் ஒரு காரை மட்டும் நம்ம பத்திரமாக வச்சுருக்கோம். இந்த காரும் டேமேஜ் தான் காமிக்கும். ஓகே, இது டான்ஸு லாஸ்ட்டாக இருக்கா அந்த கார். இந்த ப்ரீமியம் கஸ்டமருக்கு இந்த கார் வைக்கிறேன். இவ்வளோ பெருசு. நம்ம சேனலில் கண்டினியூவாக ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் வேணும், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வேறு என்ன வீடியோ வேணும்? என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் கொஞ்சம் நாளாகும் வர. ஸோ அதை கால் இல்லை. இது காரணம் ஒரு பயங்கரமாக நாங்கள் வந்து யாரோ ஒரு ஆள் வராரு. ஒரு ஒயிட் கலர் காருக்கு போனாருன்னா அவர் அனுப்பிச்சி விட்றாங்க தான். இல்லை 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 எவ்வளோ போஸ்டார். நோ வை. அடுத்த ஆட் போச்சு, ஒரு அழுகிறாரு. ஓகே போங்க. அது இந்த ஆட்டம் அந்த காருக்கா? பரவாயில்ல. அடுத்தடுத்து கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்கு. ஓகே 51 பட் 48க்கு வாங்கிக்கிறாரு. ஓகே, நம்மளுக்கு ஒரு 300 ப்ராஃபிட் இந்த காரில் வந்து. லெவல் 5 அண்டு அடுத்த காருக்கு ஆள் வந்துட்டார். டக்குன்னு விடுங்க. ஓகே, கார் வாஷ் ஓப்பன் ஆகிருக்கு. விஐபி இந்த காருக்கு வந்துட்டார். ஐயோ விஐபி நான் அப்படி நினச்சே பார்த்தது. அவர் இருக்கட்டும், வேறு வந்து கொஞ்சம் பேசி வாங்க வைக்கணும். 13,000 பரவாயில்ல. பட் விஐபி ஐயோ இந்த காரை நம்ம டக்குன்னு சேல் மாற்ற முடியுமா? ஒரு நிமிஷம், இவர் எந்த காருக்கு போயிட்டாரோ? எனக்கு நம்ம விட்டாரு. இல்லை ஐயோ விஐபி போகிறாரே. சரி பரவாயில்ல, போனால் போட்டோம். ஆடாக வந்துக்கிட்டே இருக்குது. இதில் வந்து ஒன்றா வாங்கிட்டு போடு. 14,000 ரவுண்ட் 12,000 கிடையாது. இப்போ அடுத்த விஐபி வர வரைக்கும் இந்த காரை நம்ம சேல்ஸ் கொடுக்குறாங்க தான். சரி அந்த அடுத்த ஆடு சும்மா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் அவ்வளோ கிளிச் ஆகுது போல். இந்த இந்த காருக்கு எல்லாம் வராங்க. அந்த காரை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. வாங்கினா 14,000 வாங்கிருக்காங்க. 13,000 வீட்டுக்காக வெயிட்டிங். ஆனால் அவர் வர மாட்டேங்கிறாரு. ஸோ இது ரெண்டையும் வாங்கிட்டா 8,000 தான் காசு இருக்குது. எப்படி நம்மள்கிட்ட 39,000 காசு இதுனா ஒரு யார் ரெஸ்டாரண்ட் தான். எனக்கு அந்த கார் ஐயோ வரவேனா இப்படியே போனால் என்ன பண்ணுறது? மணி 2 மணி ஆச்சு.
ஸோ 5 மணியோட டீலர்ஷிப் எல்லாமே க்ளோஸ் பண்ண சொல்லிடுவாங்க. இந்த எனக்குள்ள ப்ரீமியம் கஸ்டமர் வரவே மாட்டேங்கிறாரு. பேசாமல் அந்த கார் சேல்ஸ்லேருந்து எடுத்துருவோமா? ஐயோ ரொம்ப ஹேங் ஆகுது, ஒரு நிமிஷம். இதை நான் எடுத்தே கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக அந்த கேம் நல்லா இருக்கு, ஆனால் பயங்கரமாக ஆடு தான் சார். ஓகே, இதையும் சேல் பண்ணிட வேண்டியதான். எப்படி நம்மள்ட்ட 30,000 இருந்துச்சு, எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரியல. இந்த கார் எவ்வளோக்கு வாங்கணும்? இங்கே நிறையா இருக்குது. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா கார் ஆக்ஷன் நடக்கிறோம். ஆக்ஷன்னா இது பேர் ஏலம். இந்த இது மேன்ஷன்னா நமக்கு வேணும். கேஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது? நேராக போய் ஓகே. இப்போ 9th லெவல் நெய்பர் ஹவுஸ் 2 வந்து 12th லெவல் தான் ஓப்பன் ஆகுது. ஏதோ ஜம்கியாடாங்கிற. ஸோ அங்கே தான் வந்து 9th லெவல் ஓப்பன் ஆகும். 9th லெவல் தான். ஸோ 15th லெவல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காரை போட்டு நசுக்கி காசு கொடுப்பாங்க. இப்போ வந்து ஆஃபீஸ் ஸ்டேட் பண்ண போகிறேன். இங்கே உள்ளே வந்தால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கல் வந்து நிறையா இங்கே இறக்கி வச்சுருக்கோம். நீங்கள் 2 ஸ்லாட்டில் வந்து அடுத்த நாள் போனால் தான் ஃப்ரீ ஆகும். இது வந்து 3 ஸ்லாட், ஒரே ஒரு ஸ்லாட். அப்புறம் இது வந்து கொஞ்சம் ஜன்னல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இங்கே உள்ளே வந்தால் எம்டி ஸ்பேஸ் ஒன்றுமே இருக்காதுங்க. அப்டேட் இல்லைன்னா சிஸ்டமில் போய்ட்டு ஆஃபீஸ் டெக்கார்ஸ் போனீங்கன்னா இந்த சோஃபா, கம்ஃபர்டபுள்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நமக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்போர்ட் கார்ஸ் அண்ட் இம்போர்ட் கார்ஸ்லாம் வந்து சீக்கிரம் வந்துடும். சோஃபா போய் ஏதாவது ஆர்டர் கொடுங்க. இந்த சோஃபா வந்து தொட்டாலே வருது. இங்கே சோஃபாவே இல்லை. அப்போ சோஃபா எங்கே போணுச்சு? ஐயா தேவையில்லாமல் அவசரம் கொடுக்குற மாதிரி இதை பண்ண. ஓகே, இந்த இதை 27 வாங்கினது 27 தான். பரவாயில்ல. 47,000. எஸ், இந்த இடத்த பாய். ஓகே கைஸ், அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த சோஃபா இருக்கான்னு பார்ப்போம். இப்போது சோஃபா ஆர்டர் போட்டோம், எங்கே போணுச்சுன்னு தெரியல. வீட்லேயும் இல்லை. அப்போ அந்த சோஃபா எங்கே போணுச்சு? ஐயோ, ஆர்டர் போட்டோமா? நம்ம வைக்கணும் இல்லைடா. ஓகே சோஃபா வந்து இப்படி வச்சோம். சூப்பராக இருக்குது. இதில் ரெஸ்ட் எடுக்க முடியுமா? இன்னும் ரெஸ்ட் எடுக்க முடியல. ஓகே, அந்த ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு அவ்வளோ இந்த வீடியோ தர முடிஞ்சு. மறக்காமல் போயில சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய், டேக்.